இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இங்கே நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கோம். இதில் நமக்கு மென்சுரேஷன், அதாவது அளவியல் மற்றும் வடிவியல், ஜாமெண்ட்ரி ரொம்ப கஷ்டமாக இருக்கா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த கஷ்டத்தெல்லாம் போக்குறதுக்கு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காண்டி ரெப்ரசன்ட் பண்ணுறேன். எப்படி நம்மளால் ஈஸியாக ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தொடர்ந்து நம்முடைய சேனலை கவனிச்சிக்கிட்டே இருங்க. நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம். இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுங்கிறது ரொம்ப டஃப்பஸ்ட்டு ஒன்று, இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஆனால் அதில் நம்ம ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப ஈஸி. அப்படி நம்ம முதல்ல நாம் ஷார்ட்கட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய காமன் ஷேப்ஸ் என்னென்னது, ஸ்கொயர் இருக்கும், ரெக்டாங்கிள் இருக்கும், சர்க்கிள் இருக்கும். இந்த மூணினுடைய பெரிமீட்டரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துக்கணும். ஒன்றும் இல்லை, பெரிமீட்டர்னால் அவுட்டர் ஏரியா. இது 1 2 3 4 வெளிப்பக்கம். அப்போ 4 × A இதுதான் அதோட பெரிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லணும். வேறு ஒன்றும் இல்லை. பெரிமீட்டர்னால் இருக்கிற வேல்யூவை பூரா ஆட் பண்ணணும், பக்கங்களை பூரா ஆட் பண்ணணும். A + A சைட்ஸு இதை பூராத்தை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் நமக்கு 4A அப்படின்னு கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இது ரெக்டாங்கிளுக்கு சைடு 2 பக்கம் சமமாக இருக்கும், இந்த 2 பக்கம் சமமாக இருக்கும் இல்லையா? அப்போ இங்கே நம்ம அதை என்ன சொல்கிறோம், லென்த்து அப்படின்னு சொல்கிறோம், இதை பிரெத்துன்னு சொல்லுவோம். அப்போ எப்படி மாறுது அப்படின்னா லென்த்து ப்ளஸ் பிரெத்து. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2L + 2Bன்னு மாறும். அப்போ இதோட பெரிமீட்டர், அதாவது இதனுடைய சுற்றளவு எப்படி மாறும்னா 2 × L + B அப்படிங்கிறது மாறும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதோட சுற்றளவு இதுக்கு பக்கமே கிடையாது. அப்போ ஆனால் இதுக்கு என்ன இருக்கும், இதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும், R இருக்கும். இந்த ரேடியஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதனுடைய பெரிமீட்டரை 2πr அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சர்க்கிளை நாம் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னவாக இருக்கும், ஒரு ஷேப்ஸுக்கும் இந்த சர்க்கிளுக்கும் இடையில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் இருக்குன்னா ரெக்டாங்கிளுக்கும் சர்க்கிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ரெக்டாங்கிளில் சைடு இருக்குது, சர்க்கிளில் சைடு இருக்காது. ரைட். அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் ரேடியஸ்னால் என்ன, ஒரு பாயிண்ட்டிலேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு, அதாவது சென்டர்லேருந்து வட்டத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாயிண்ட்டோட கனெக்ஷன் ஆனால் அதுக்கு பேர் ரேடியஸ் அப்படின்னு பேர். அதே போல் வட்டத்தில் மேலே ஏதாவது ஒரு பாயிண்டில் இருந்து நேராக அதை டச் பண்ணிட்டா அது டயாமீட்டர். அதாவது எப்படி போகும் அப்படின்னா இது சென்ட்ரு வழியாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் டயாமீட்டர்னு பேர். 2 டயாமீட்டர் சேர்ந்தால் ரெண்டு ரேடியஸ் சேர்ந்தால் ஒரு டயாமீட்டர். 2 ரேடியஸ் சேர்ந்தால் ஒரு நமக்கு சர்க்கிள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஆரம்னா 6, விட்டம் அப்படின்னா D. இன்னும் அதில் நிறைய இருக்குது, ஆனால் ரொம்ப டெப்த்தாக போகும், நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு நமக்கு, அதாவது பெரிமீட்டர், அதோடைய ஃபார்முலா, கணக்கை எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதுக்கு மேலே ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பேர் தான் செங்கோண முக்கோணம். இவர் தான் ரொம்ப முக்கியமான ஆள். இவரை வச்சு தான் நம்ம நிறைய சம் பார்ப்போம். ABC. இவர் எதில் முக்கியமான ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிற சாப்டரு முழுசாக இந்த செங்கோண முக்கோணத்தினுடைய அமைப்பை வச்சு தான் நமக்கு வரும். அதனால் இதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ இது வரைக்கும் நாம் பார்த்தது எல்லாமே 2D ஷேப்ஸ், அதாவது
ட்ரையாங்கிளாக இருக்கட்டும், சர்க்கிளாக இருக்கட்டும், ரெக்டாங்கிளாக இருக்கட்டும், ஸ்கொயராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து 2D ஷேப்ஸ், 2 டைமென்ஷன். இதுக்கப்புறம் வால்யூமும் சர்ஃபேஸ் ஏரியாவும் வந்துட்டால் அது எந்த ஷேப்பில் போய் சேரும் அப்படின்னா 3D ஷேப்ஸில் போய் சேரும். அந்த 3D ஷேப்ஸோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே இப்போ கியூபாய்டு அப்படின்னா அதோட ஃபார்முலா என்னவா இருக்குது? ஒன்றுக்கும் கொடுத்துருக்குறாங்க. வால்யூம் என்ன, சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இதை நல்லா ரெஃபர் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கிறது எதுவாக இருக்கும் அப்படின்னா ஃபார்முலாஸ் தான் அதிகமாக ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் இந்த ஃபார்முலாஸை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரியல அப்படின்னா இதை பற்றி இன்னொரு வீடியோ வேணால் நம்ம போடலாம். ரைட், இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எங்கெங்கே அப்ளை ஆகும் முதல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. வால்யூம் அப்படின்னு வந்துட்டால் அதில் என்னென்ன கணக்கு வரும், கணக்கை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மென்சுரேஷன், அதாவது ஒரு அளவியல் கணக்கை கொடுத்துட்டு அதில் தண்ணி, எண்ணெய், பெட்ரோலு இந்த மாதிரி லிக்யூட் ஐட்டமாக கொடுத்துருந்தால் கண்டிப்பாக அது வால்யூமில் வந்து சேரும். பெயிண்ட் அடிக்கிறோம், சுற்றி வேலி அமைக்கிறோம் அப்படிலாம் சொன்னால் அது சர்ஃபேஸ் ஏரியாவில் போய் சேரும். இப்படி சில ட்ரிக்கான வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ட்ரிக்கான வேர்ட்ஸை வந்து நம்ம பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டா நமக்கு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நாட் ஓன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி, சின்ன குழந்தைகள், அதாவது 6, 7, 8 அந்த குழந்தைகளுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அது போக 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் இந்த பாடம் ரொம்ப ஒரு முக்கியமான பாடமாக இருக்குது. அதனால் இதை நீங்கள் தெளிவாக கற்றுக்குங்க. இன்னமும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு.